ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் சுண்டல் குழம்பு செய்ய போகிறோம். இந்த சுண்டல் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் அனாசிப்பூ, அரை துண்டு போட்டால் போதும். 2 துண்டு பட்டை, அரை ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 2 நல்ல பழுத்த தக்காளியை வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இதோடைய 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். கருகாமல் வதக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை 5 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சுண்டலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சுண்டல் வேக வைக்கும்போது 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு மல்லி இலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.